போட்டி திருப்படிக்கு மாணவனையருக்கும் வணக்கம். இப்போ வந்து எஸ்ஏ உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டாங்க. இனிமேல் வந்து உட்காந்து ஒரு சிஸ்டமாக உட்காந்து படிங்க. ஏன்னா சிஸ்டமாக உட்காந்து படிங்க. படிக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1 பேஜ் நோட்ஸ் எடுத்துருங்க. ஏன்னா ஹேண்ட் ரிட்டனில் 1 பேஜ் நோட்ஸ் எடுத்துருங்க. அப்புறம் ரிவிஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். 3வது இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட்டு போட்ட கொஸ்டின் பேப்பர் அப்படி சேர்த்து வச்சு அதையே திரும்ப கரெக்ஷன் பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸு பெண்டிங் வச்சுருந்தோம். அதை நம்ம இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ டெஸ்ட்டுக்காண்டி டெஸ்ட் கொண்டு வந்துருப்பாங்க. உங்களுக்கு 7ஆம் தேதி டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2 வகையான டெஸ்ட் இருக்கும். ஒரு டெஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா அந்த சப்ஜெக்ட் வைஸாக ஒரு டெஸ்ட்டு போகும். இன்னொரு டெஸ்ட்டு வாரம் ஃபுல் டெஸ்ட். ஏற்கனவே இப்போ படித்து முடிச்சவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரம் ஃபுல் டெஸ்ட்டு கொஸ்டினுமே உங்களுக்கு போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதை தெரியும். உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கொஸ்டினுமே அந்த ரியல் பேட்டர்னில் எப்படி இருக்குங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ 7ஆம் தேதி நம்மளுடைய டெஸ்ட் பிளான் என்னென்னா செவ்வாய் வெள்ளி இது நார்மல் டெஸ்ட்டு. இது வந்து திரும்ப ஒரு ரிவிஷன் விடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஸ்ட் பிளானை பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 11th 12th முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எல்லாமே கவர் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம இதில் வந்து முதல் டெஸ்ட்லேருந்தே கொண்டு வரோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா மாதம் போடுவோம். ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு போடுவோம். இந்த கொஞ்சம் மாற்றி வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டை வந்து போட்டு நம்ம கொண்டு வரோம். அதில் நம்ம கொண்டு வரும்போது என்ன கேட்டிங்கன்னா 7ஆம் தேதி எக்ஸாம் வந்து இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் பேட்டர்ன் தான். ஆர்ட்ஸில் பாதி கொஸ்டின், சயின்ஸில் பாதி கொஸ்டின், அப்புறம் 10 கொஸ்டின் இது இங்கிலீஷு, 10 கொஸ்டின் தமிழ், சைக்காலஜி மீதி கொஸ்டின், அப்படியே பேட்டர்ன் படி போய்ட்டுவோம். உங்களுக்கு ரிவிஷன் விடுற மாதிரி இருக்கும். ரிவிஷன் தான் மெயின் பாயிண்ட், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா லிமிட்டட் ரிசோர்ஸ் வச்சு மேக்ஸிமம் ரிவிஷன் விட்டுட்டே இருக்கணும். ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் பழைய என்னென்ன டெஸ்ட் போட்டிங்களோ அதை எல்லாத்தையும் கையில் எடுத்து வச்சுருங்க. அதை திரும்ப ரிவிஷன் விடும்போது தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் இருக்கும். கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் இருந்தாவே நீங்கள் ரேங்க் ஹோல்டர் ஆகிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த டெஸ்ட் பிளானை ஃபாலோ பண்ணுங்கள், ரேங்க் ஹோல்டர் ஆகலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா நேஷ்னல் நியூஸ் வைக்கிறோம். ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் என்னென்ன நேஷ்னல் நியூஸ். நேஷ்னல்னு பார்க்கும்போது இந்தியா லெவலில் என்னென்ன நியூஸ் இருக்குது, அதான் நேஷ்னல் நியூஸ். அப்போ இந்தியா லெவலில் முக்கியமான நியூஸ் என்னென்ன கொண்டு வந்தாங்க. இப்போ கண்டக்டர் கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமான நியூஸ் ஒரு பாலம் கொண்டு போட்டிருப்பாங்க. செனாப் பிரிட்ஜில் பாலம் போட்டிருப்பாங்க. மிசோரமுக்கு ட்ரெயின் விட்டுருப்பாங்க. இந்தியா லெவலில் முக்கியமான நியூஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குமே நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினும் உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் ப்ரைம் பண்ணி கொடுத்துருவேன். இந்த கண்டென்ட்டும் கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பும் கொடுத்துருவோம். அதுலேருந்து நமக்கு ஒரு 10 கொஸ்டின் கேட்பாங்க. இது நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. அடுத்த வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டில் என்ன வருதுன்னா நமக்கு ஸ்டேட்டு, ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நேஷனல் நியூஸ் மாதிரி இல்லை தமிழ்நாடு நியூஸ்னு வச்சுக்கிடுவோம். தமிழ்நாடு நியூஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது ஜனவரிலேருந்து செப்டம்பர் வர தமிழ்நாடு நியூஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஓரளவு புரிஞ்சிடும். நேஷ்னல் லெவலில் என்ன நியூஸ் வந்துச்சு, தமிழ்நாடு லெவலில் என்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது வந்து ஃபுல் டெஸ்ட்டு, கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட்டு. ஏன்னா இது எவ்ரி சண்டே. எதுக்கு இந்த டேட்டை வந்து அப்படி கம்பல்சரியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம், உங்கள் மனசில் ஆட்டோமேட்டிக்காக வரணும். செவ்வாய் வெள்ளி உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட், இந்த சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு போகும். எவ்ரி சண்டே வந்து நமக்கு என்ன ஒரு ஃபுல் டெஸ்ட்டு எழுதின ஒரு ஃபீலிங் கிடைக்கணும். அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 40 டெஸ்ட்டுக்கிட்ட வருது. 40 டெஸ்ட்டுமே சேர்த்து வச்சு ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்டில் யாரெல்லாம் பார்க்கணும், நேஷ்னல் அப்பாயின்மெண்ட் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் இப்போ எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நேஷ்னல் நியூஸ். இன்டர்நேஷ்னல் நியூஸில் என்னெல்லாம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உக்ரைனில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் 1 மேன் கமிட்டி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி என்னெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இதை வந்து ஃபுல்லாக கொடுத்து அதில் ஒரு 50 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் கொடுத்து அதில் உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறோம். அப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்னா ஈவெண்ட் அண்ட் சம்மிட். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா இப்போ இந்த என்விரான்மெண்ட் மீட்டிங் UNFCCC மீட்டிங் இப்போ வந்து பிரேசிலில் பார்த்திங்கன்னா பெலம்ங்கிற ஒரு இடத்துல வச்சு நடக்க போகுது. பிறகு பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி மாநாடு நடக்கும். இந்த மாதிரி ஈவெண்ட் ஃபுல்லாக என்னென்ன மாநாடுகள் நடக்குது, என்னென்ன சமிட்லாம் நடக்குது, அதை ஃபுல்லாகவே கொடுத்து அதில் ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு மிஸ் ஆகக்கூடாது. அடுத்த டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 4வது டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அவார்டு, நேஷ்னல் லெவலில் என்னென்ன அவார்டுலாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அவார்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு 2.5 மாதம் இருக்கும்போது இப்போ இன்னொரு 10 நாளில் பார்த்திங்கன்னா நோபல் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கண்டிப்பாக நோபல் பிரைஸ் கேட்கும்போது இப்போ அவார்டுன்னு கேட்கும்போது அவார்டுலேயே 10 கொஸ்டின் கேட்பானா, பரிசீலனை கேட்டீங்கன்னா கேட்க மாட்டான். ஒரு கொஸ்டின் கேட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ நோபல் பிரைஸுங்கிறது ஒரு முக்கியமானதாயிரும். அவார்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு டிசம்பர் 10 தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போவுமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. அது இன்டர்நேஷ்னல் அவார்டு. நேஷனல் லெவலில் ஒரு அவார்டு, பாரத் அவார்டு, பத்ம விருது அவார்டு, இதெல்லாம் நேஷனல் அவார்டு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அவார்டு, திருவள்ளுவர் விருது, இந்த மாதிரி அவார்டெலாம் என்னது, பெரியார் விருது, அதெல்லாம் தமிழ்நாடு அவார்டு. இது எல்லாத்தையும் பார்க்குறோம் அடுத்த டெஸ்ட்டில். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா யூடியூப்பில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதிலேயே நம்ம
நமக்கு வந்து கண்டென்ட்டும் கொடுத்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பாகவும் நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப படிக்க வேண்டாம், லிமிட்டாக படிக்கும். திரும்ப படிச்சுட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறம் அடுத்த ஃபுல் டெஸ்ட் 3 ஃபுல் டெஸ்ட் போடுறோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கில் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, உமன் ஜெண்டர் கேப் எப்படி இருக்குது, அப்புறம் பாஸ்போர்ட்டில் நம்ம இண்டெக்ஸ் எப்படி இருக்குது. இதெல்லாம் சிம்பிள் ஏரியா. இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முடிச்சு விட்டு போயிடலாம். இருந்தாலும் திடீர்னு கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஏரியா நம்ம வச்சுருக்கோம், இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங். அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொண்டு வரோம் கேட்டிங்கன்னா மிலிட்ரி எக்ஸசைஸ். ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவும் இன்னொரு நாடும், இப்போ ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் போடுறாங்க, அல்லது வேற ஒரு கண்ட்ரி மிலிட்ரி எக்ஸசைஸ் இன்டர்நேஷனல், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்தியா பங்கு பெறுதா, அப்போ அதை நம்ம படிக்கிறோம். அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் படிக்கும்போது இதோட சேர்த்து இந்த ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷன் நம்ம போட்டோம் அதையும் சேர்த்து நம்ம கொண்டு போயிடலாம். அதில் சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஆப்ரேஷன் என்னென்ன ஆப்ரேஷன் போட்டோம், சிந்தூர் ஆப்ரேஷன் மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்துடும். அந்த மிலிட்ரி டிஃபென்ஸுங்கிற இடத்துல அதையும் உள்ளே நம்ம சேர்த்து கொண்டு வந்துடலாம் அந்த கொஷின்ஸ். அடுத்த சண்டே ஃபுல் டெஸ்ட்டு. திரும்ப பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரோம், நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் போகும்போது வேர்ல்டு கப் ஃபுட்பால், வேர்ல்டு கப் கிரிக்கெட்டு, கிராண்ட் ஸ்லாம் போஸ்ட், இது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஸ்போர்ட்ஸ். ஏன்னா இதுலேருந்து நம்ம ஒரு கொஷின் பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணோம்னா புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ். இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா, ஆனால் செலக்டிவாக படிக்கிறோம். சப்போஸ் கேட்டால் மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். அதில் வந்து ஒரு டிஸ்பியூட்டாக வரக்கூடிய புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல் டெஸ்ட், 5வது ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் நம்ம இதெல்லாம் கொண்டு வரோம்னா ISRO ககன்யானை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன வியாமத்ராங்கிறத வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ISRO வச்சு கேட்பாங்க. DRDOவும் வச்சு பார்த்துக்கணும். நிறைய ட்ரோன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா DRDOவில் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய இது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அது வந்து நம்ம அதை மட்டும் ஒரு டெஸ்ட்டில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீமு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கீம். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கீமு. இது கூட இந்த ஸ்கீம் கூட வந்து உங்களுடைய பாலிசி நோட்டையும் சேர்த்துக்கிடுவோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்கலாம் அதை ஒன்று சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அந்த இது கொடுத்துட்டு அதில் நமக்கு கொஷின் கேட்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்கீம். ஏன்னா இந்தியா லெவலில் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அடுத்த டெஸ்ட்டில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை கொண்டு வரோம் கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் ஃபேக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட் ஆக்ட் ஃபேக்ட் எல்லாத்தையுமே படித்து வைக்கணும். ஏன்னா என்விரான்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ என்விரான்மெண்ட்டுங்கிறது இப்போ கிளைமேட் சேஞ்சுங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, டிசாஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட் பஸ்ட் நடந்துச்சு, டிசாஸ்டர், ஸ்டாம்பர்டு ஒரு டிசாஸ்டர், ஏதாட்டும் ஒரு டிசாஸ்டர் கிடக்குது. அந்த டிசாஸ்டரில் என்விரான்மெண்ட் டிசாஸ்டரில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில், இன்டர்நேஷனல் லெவலில், தமிழ்நாட்டு லெவலில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தப்பல ஃபுல் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறந்தவங்க ஆப்பிச்சுரிஸ். ஏன்னா இறந்தவங்க ஆப்பிச்சுரிஸ் இருந்தால் முக்கியமான ஆட்கள் இல்லை, ரொம்ப படிக்க வேண்டியது கூட. இது கூட இன்னொரு டாபிக் ஏதாட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இதை கூட இதில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதில் ஆப்ரேஷனோ வேறு ஏதாட்டும் ஒரு இது வந்து பாலிசி நோட்டை இதில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஏரியா தான் இருந்தாலும் யாராட்டும் கேட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம எடுத்துக்கலாம். யாருக்காட்டும் 100 வருஷம் கொண்டாடிட்டு இருப்பாங்க, ஒரு 100 இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம கொஸ்டினை உள்ளே கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இது பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி இப்போ புதுசாக கொண்டு வந்த ஆக்ட் என்னெல்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க, இது வீடியோ கேம்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, வேறு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்ட் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபேக்ட் என்னென்ன பாலிசிலாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்ட் ஃபேக்ட் பாலிசி முடிஞ்ச பிறகு அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். இது ஸ்கூல் புக்கில் உள்ளது. எல்லாத்துலேயுமே ஸ்கூல் புக் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் இருக்கோ அது போக ஒரு கொஸ்டின். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் இப்போ ரீசெண்டாக சமிட்டுங்கிறது அங்கே போயிடும். இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் தனியாக ஒரு டெஸ்ட் வச்சு அதில் நமக்கு ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஸில் கேட்குறான். டேஸில் பார்க்கும்போது நமக்கு டேஸிங் கேட்குறான், தீமிங் கேட்கான், புதுசாக வரக்கூடிய டேஸை கேட்கான். இப்போ ஜூன் 21 இருக்கிற மாதிரியே இப்போ அதே மாதிரி இப்போ டிசம்பர் 21 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, மெடிடேஷன் டேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி புதுசாக ஒரு டேயை வந்து இந்தியா வந்து பிரபலப்படுத்தி கொண்டு வரும்போது அதை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து ஜூன் 21ங்கிறது இந்த கதிர் திரும்பும் நாள் அப்படிம்பாங்க. ஏன்னா ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சன் வந்து ரிட்டர்ன் வர்றது மாதிரி நார்த்து இதில் கேன்சர்லேருந்து ரிட்டர்ன் ஆகும், இது கேப்ரிகான்லேருந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ இந்த டேட்டை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி முக்கியமான டேட்ஸ்லாம் கொண்டு வந்து கண்டிப்பான டேட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா ஜனவரிலேருந்து ஏப்ரல் வர எழுதி பார்த்துருங்க. மனம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு 4 மாதம் நீங்கள் எழுதி பார்க்கிங்க. அதே மாதிரி தான் அடுத்தாப்புலேயும் ஒரு 4 மாதம் டேட் எழுதி பார்க்குறீங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு 4 மாதம். அதுக்கு அடுத்தாப்புலேயே ஒரு 4 மாதம் கொடுக்குறோம். ஏன்னா
அப்போ வந்து டெஸ்ட் வந்து அக்டோபர் இது ஒரு 4 மாதம் எழுதி பார்க்கும்போது டேஸை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடணும். மேக்ஸிமம் கூட சப்போஸ் 1-2 மிஸ் ஆனால் கூட இடையில நம்ம கொண்டு வந்து உள்ளே கொடுத்துக்கலாம். அந்த கரண்ட்டை ஆட் பண்ணும்போது உள்ளே பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா 6லேருந்து 10 வரை கம்ப்ளீட்டாக சிலபஸ் கொண்டு போங்க. 12லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூட்ரிஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். அப்போ அந்த இடத்த கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இடம்லாம் சிலபஸ் எடுத்து ஒரு 5-6 நேரம் கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு புரியும். அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு செவ்வாய் வெள்ளிங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் போடுறோம். ஃபுல் டெஸ்ட் போடும்போது தான் உங்களுக்கு ரியாலிட்டிக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியும். டெஸ்ட்டு போடாமல் இருக்கக்கூடாது. சிலவங்க படிச்சுட்டே இருப்பாங்க, வேணா டெஸ்ட் போட மாட்டாங்க. ஒரு பையன் போனதில் இந்த போலீஸில் ஸ்டேட் 3rd ஒரு பையன் எடுத்திருந்தான். அந்த பையன் ஒரு இது சொல்லியிருந்தான், என்னென்னா நான் படிச்சுட்டே இருந்தேன், டெஸ்ட்டு போட்டால் டைம் வேஸ்ட் நினச்சேன், கடைசியில் எக்ஸாமே பாஸ் பண்ணல, 2வது ஆட்டம் வரும்போது டெஸ்ட்டு மட்டும் தான் போட்டேன், அதுக்கு படிச்சுட்டு இருந்தேன், இன்றைக்கி ஸ்டேட் 3rd வந்தேன் அப்படின்னு சொன்னான். பட் டெஸ்ட்டு தான் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய ஒரு முக்கியமான ஃபேக்ட். அதை ஒர்த்தபுளாக போடணும். டெஸ்ட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே மெதுவாக போட்டுட்டு பரீட்சையில் போய் வேகமாக போடக்கூடாது. இங்கே வேகமாக போட்டு பரீட்சையில் போய் மெதுவாக போடுறது. இங்கே என்ன ஸ்பீடு என்ன டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே டெக்னிக்கை தான் அங்கே ஃபாலோ பண்ணணும். முதல் ஜிஎஸ் போடுறீங்களா, சைக்காலஜி போடுறீங்களா, என்ன டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுறீங்க அந்த டெக்னிக்கலை தான் அங்கே போய் ஃபாலோ பண்ணணும். அதனால் டெஸ்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் டெஸ்ட்டு போடுறதுடைய முக்கியத்துவம் என்ன கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டு போட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கிங்களேன் வேஸ்ட் ஆயிரும். அப்போ கரெக்ஷன் கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். கரெக்ஷன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா டோட்டலாக உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் இப்போ ஒரு 2 மணி நேரம் நீங்கள் டெஸ்ட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா வாழ்க்கையிலேயே அந்த 2 மணி நேரம் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும். ஆனால் கரெக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 மணி நேரமே ஒருத்தான டைம் எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரம் டெஸ்ட்டு போடுறீங்க, ஒரு 60 மார்க் தான் எடுத்திருக்கீங்க, திரும்ப அதே டெஸ்ட் வச்சாலும் அதே 60 மார்க் தான் எடுப்பீங்க, 60% தான் எடுப்பீங்க. இதே கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 100% எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அப்போது டெஸ்ட்டுடைய முக்கியத்துவம் என்னன்னா கரெக்ஷன் கிளாஸ் தான். அதனால் ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணிட்டு போங்க, உறுதியாக பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ.